ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பு இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஒரு சனி ஞாயிறு அந்த மாதிரி எடுத்த வீடியோ தான். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மோட்டிவேஷன், அதுக்கப்புறம் சமையல், அதாவது கிச்சனில் நமக்கே தெரியாமல் நம்ம சில தவறுகள் எல்லாம் செய்வோம் பார்த்திங்களா. அது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சு இருக்கும், தெரியாமல் இருக்கும். அதெல்லாம் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தெரிஞ்சும் தெரியாமலும் செய்ய தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரத்தை கழுவிட்டே இருப்போம்ல, அப்போ அதில் ஸ்காட்ச் பிரைட்னு ஒன்று வச்சுருப்போம் பார்த்தீங்களா. அது நம்ம கோடிக்கணக்கான கிருமிகள் இருக்கக்கூடிய ஒரு சமையலறையில் ஒரு பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் வளர்க்கக்கூடிய ஸ்காட்ச் பிரைட்டு தான். தயவு செஞ்சு அதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது அதை சேஞ்ச் பண்ணிடணும். டெய்லி பாத்திரத்தை கழுவிட்டு நல்லா அந்த ஸ்காட்ச் பிரைட் மஞ்சியை வெயிலில் உலர்த்திக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மறுபடியும் பாத்திரம் விளக்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுதான் பார்த்திங்கன்னா சமையலறையில் நமக்கு தெரிஞ்சும் ஒரு சில தவறு தெரிஞ்சும் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு அது தெரிஞ்சிருக்கும், உடனே சரி இனி யார் இதை பண்ணுறது, அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டு போயிடுவோம். தெரியாமல் செய்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். இந்த ஸ்காட்ச் பிரைட்னால் இவ்வளோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு நினைப்பேன், அப்படின்னு தெரியாமையும் இருக்கும். அதனால் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் ஒரு சின்ன கிச்சன் டிப்ஸ். தயவு செஞ்சு பாத்திரம் விளக்குற ஸ்காட்ச் பிரைட்டை வாரத்துக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தினமுமே பார்த்திங்கன்னா பாத்திரத்தை கழுவிட்டு வெயிலை உலர்த்தி எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வடிகிற மாதிரி இருக்கிற பாக்ஸ்குள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய வேலைகள் பார்த்திங்கன்னா நம்ம பெண்டிங்கில் வச்சிடறோம். வீட்டு வேலைகள் அப்புறம் செய்யலாம் அப்படின்னு என்ன தான் உடம்பு நமக்கு பலமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தாலும் வேலை செய்கிறதுக்கு மனசுன்னு ஒன்று வேணும். மனசு சுறுசுறுப்பாகவும் இருக்கணும், அதே சமயம் நம்ம பலமாகவும் இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு வேலையுமே ஒரு கான்சன்ட்ரேட்டோடு செய்ய முடியும். இல்லைன்னா நீங்கள் என்ன தான் உடல் பலம், பாலும் பழம், முட்டை, பாதாம், முந்திரின்னு சாப்பிட்டாலும் மனசு மட்டும் சரியில்லைன்னு வைங்க, எந்த வேலையாக இருந்தாலும் செய்யவே முடியாது. ஒரு சில நாட்களில் இப்படி தான் என்னோடய வேலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தடைப்பட்டு எதுவுமே செய்யாமல் அப்படியே இருந்தது. சரி, இதுக்கப்புறம் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் கம்மாகி வந்தே ஆகணும். அதனால் என்ன பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் க்ளீனிங் வேலையில் இறங்கிட்டேன். சமையல் திட்டாலே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளானா ஒரு 4-5 நாளாக பார்த்திங்கன்னா சும்மா தொடச்சி விட்டுட்டே போயிட்டு இருந்தேன். சரி, சண்டே காலையில் அப்படிங்கிறனால எந்திரிச்சு கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ஃபுல்லாக கவுண்டர் டாப்பில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாம் தொடச்சிட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல வச்சாச்சு. இப்போ நம்ம உதாரணத்துக்கு மனசும் ஏன் பலமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு நம்ம கிச்சனையே எடுத்துக்கோங்களேன். இப்போ கிச்சனில் காலையில் எந்திரிச்சதுமே சமைக்கிறதுக்கு போகும்போது மனசு நல்லா சந்தோஷமான நிலையில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு இட்லி செய்வோம், அதுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் மட்டும் பத்தாது, கொஞ்சம் சட்னி அரைக்கலாம், சரி கொஞ்சம் கார சட்னி அரைக்கலாம் அப்படின்னு நமக்கு செஞ்சு கொடுக்கலான்னு தோணும். இதே மனசு ஒரு மாதிரி இருந்ததுன்னா என்ன நினைப்போம், ஆமாம் இட்லி தானே போதும், முதல் நாள் வச்ச சாம்பார் இருக்குது வச்சு சாப்பிடட்டும், என்னத்தை போய் இப்போ விதமாக செஞ்சு சாப்பிட்டு என்னத்தை பண்ண போகிறோம், இந்த மாதிரியெல்லாம் தோணும். அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே தோணும். அதே மாதிரி மதியானம் சமைக்கிறோம் அப்படின்னாலுமேவும் நம்ம சாம்பார், பொரியல், ரசம் அப்படின்னு நம்ம மனசு நல்லா இருக்கும்போது எல்லாமே செய்ய தோணும். சாம்பார் செய்ய தோணும், ரசம், பொரியல், தயிர் அப்படின்னு நமக்கு எல்லாமே செய்ய தோணும். எல்லாமே செஞ்சுக்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு தோணும். மனசை மட்டும் சரியில்லைன்னு வைங்களேன், எந்த வேலையுமே ஒரு ரசம் கூட நமக்கு வைக்க தோணாது. எதுக்காக நம்ம போய் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையெல்லாம் வந்துடும். அந்த மாதிரி மனநிலை எல்லாத்துக்கும் இருக்கத்தான் செய்யும். அதிலேருந்து நம்ம கொஞ்சம் ஓவர் கம் அப்படியே இருந்துடக்கூடாது. ஒரு 2 நாள் 3ஆவது நாள் நம்ம அதிலேருந்து கொஞ்சம் ஓவர் கம்மாகி வந்தால் தான் நம்மளுடைய அடுத்தடுத்த வேலைகள் நம்ம செய்யவே முடியும். அதுக்காக தான் ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இதை சொல்லணுமேன்னு சொன்னேன். சண்டே கொஞ்சம் இந்த க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சிக்கன் தான் எடுத்திருந்தேன். சிக்கன் அன்னைக்கு பார்த்திங்கன்னா என் பையன் தான் நான் செய்கிறமான்ட்டு வந்தான். உப்பு போடாதடானே, இருந்தாலும் கொஞ்சம் போட்டு வச்சுட்டான். உப்பு போடுறதுக்காக உருளைக்கிழங்கு போடுறதுக்காக உப்பு அப்படின்னு காரம் அப்படின்னு மாறி போட்டு அன்னைக்கு காரத்தை குறைக்கிறதுக்கு உப்பு போட்டு, உப்பு குறைக்கிறதுக்கு காரத்தை போட்டு, உருளைக்கிழங்கு போட்டுன்னு அன்னைக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு அப்படி தான் இருந்தது. அது ஒரு தனி டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் மண்பானையில் சாதம் வச்சாச்சு. சப்பாத்தி சுட்டு கொடுங்கன்னு பையன் கேட்டான், அதனால் பார்த்திங்கன்னா சப்பாத்தி சுட்டு வச்சுருந்தேன். அப்புறம் கிச்சனுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்கள்லாம் வந்திருந்தது. அதையெல்லாம் சரி கொஞ்சம் இந்த கண்டெய்னரெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு வாரமாச்சு. அதனால தான் நான் சொன்னது, மனசு சரி இல்லைங்கும் போது எந்த வேலையும் செய்ய தோணாதுன்னு. இந்த கண்டெய்னரெல்லாம் வாங்கி ஒரு வாரமே ஆச்சு.
அதனால் சரி அப்புறம் செய்யலான்னே வச்சுருந்தேன். சரி எத்தனை நாளைக்கு கழித்து செஞ்சாலும் நம்ம தானே செய்யணும். அதனால் அன்னத்தன்னைக்கு எடுத்து எல்லாம் வாஷ் பண்ணி இருக்கிற காய்களை மட்டும் கொட்டி வச்சேன். கண்டெய்னர் 6 இருக்குது. அந்த கண்டெய்னரில் போடுறதுக்கு காய் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சமயத்தில் தக்காளி கூட பார்த்திங்கன்னா நாலு 70 ரூபா 80 ரூபாய்க்கு பக்கம் வந்துருச்சு. இப்போ தான் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது. இருக்கிற காய்களை மட்டும் போட்டு வச்சேன். இப்போ காய் விற்கிற விலைக்கு நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணிவிட்டு சமைக்காமல் விட்டுட்டோம்னா அதெல்லாம் வேஸ்ட் ஆகி கீழே கொட்ட வேண்டியதாக இருக்கும். அதனால் நான் வந்து 2 நாளைக்கு ஒருக்க எனக்கு என்ன சமைக்கணுமோ அந்த காயை வாங்கிட்டு வந்துடுறது. அதனால தான் பார்த்திங்கன்னா அதிகமாக காய்கள்லாம் இல்லை. ஃப்ரிட்ஜு வந்து எப்படி இருக்கக்கூடாது அப்படி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் கழுவி வைக்கணும். அதனால் ஒன்று அப்படியே தான் இருக்குது, எல்லாமே கசகசன்னு தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது என்னோடய ஃப்ரிட்ஜு. இது நல்லா வந்து எல்லாம் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் என்னால் வந்து எதுவுமே முடிய மாட்டேங்குது. நான் வந்து ஒரு 10 தடவை மனசுக்குள்ளே நினைக்கணும் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு. அந்த ஃப்ரிட்ஜை திறக்கும் போதெல்லாம் க்ளீன் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டு உள்ளே போனால் தான் 11ஆவது தடவை வந்து எனக்கு அந்த அடிக்கடி அந்த விஷயத்தை நினச்சிட்டே இருந்தால் மட்டும்தான் டைம் கிடைக்கும்போது க்ளீனிங்கிற வேலையிலேயே இறங்குவேன். அப்படி தான் பார்த்திங்கன்னா இப்போ நிறையா விஷயம் பெண்டிங்கில் போட்டு வச்சு இன்றைக்கி தான் கண்டெய்னர் கொஞ்சம் க்ளீன் ஆகி இருக்கிற காய்களை மட்டும் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுமே அப்படி தான். இதுவும் அதே மாதிரி அதே வரலாறு தான். என் அன்னத்தன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் ஒரு மைண்ட் செட்டோடு எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்ருந்தேன். சண்டே வந்து சிக்கன் குழம்பு, ரசம், அப்புறம் ஒயிட் ரைஸ் அப்படி முடிஞ்சிருச்சு. இது வந்து அதுக்கு அடுத்த நாட்களில் எடுத்த வீடியோ தான். இது கொஞ்சம் பார்க்குறக்கு லுக்காக தான் இருந்தது. அதனால் இதையும் எல்லாம் பார்த்திங்கன்னா கழுவிட்டு கொஞ்சம் மளிகை சாமானங்கள் போட்டு வச்சிடலாம். இது மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டால் போதாது. நிறைய மளிகை சாமான ஐட்டங்கள் இருக்குது. இப்போதைக்கு இதில் என்ன பிடிக்குமோ அதை மட்டும் போட்டு வச்சிடலான்னு நான் க்ளீன் பண்ணி டீ தூள், சர்க்கரை, கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை அப்படின்னு கொஞ்சம் பொருளையெல்லாம் இந்த கண்டெய்னருக்கு என்ன பிடிக்குமோ அதை போட்டு வைக்கிறேன். கிராசரி ஐட்டங்கள்லாம் இந்த மாதிரி கண்டெய்னரில் போடும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் பார்த்து கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்கு. இப்போ நான் முதலே போட்டு வச்சுருந்த கண்டெய்னருமே பார்த்திங்கன்னா வாங்கும்போது நல்லா பளபளன்னு தான் இருந்தது. நாளடைவில் அந்த மாதிரி ஆகிருச்சு. இதுவும் அப்படி ஆகுமா என்னங்கிறத போக தான் தெரியும். இந்த மாதிரி நான் நினைக்கிற மாதிரி யாரெல்லாம் நினைப்பீங்கன்னு வீடியோ ஃபுல்லாக யாராவது ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த நேரமும் படுத்துக்கலாங்கன்னு தோணும், எதுக்கு வேலை செய்யணும்னு தோணும், எதுக்காக வேலை செய்யணும், யாருக்காக செய்யணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மனநிலைகள் வந்து லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் மனக்கவலையாக இருக்கும்போது யோசிக்கத்தான் தோணும். அதையெல்லாம் மறந்துடுங்க. எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அப்படியே லப்பர் மாதிரி இழுத்துகிட்டே போயிட்டுருக்கக்கூடாது. நாளடைவில் வந்து ஒவ்வொரு சில மனசு தாங்காத ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அதிலிருந்து மீண்டு வர கொஞ்ச நாள் ஆனாலும் நம்ம மீண்டு வந்தே ஆகணும், வாழ்க்கையை வாழ்ந்தே ஆகணும். அந்த மாதிரி ஒரு சில காரணங்களுக்காக நம்ம மனநிலைகளை மாற்றியே ஆகணும். இந்த சின்ன மோட்டிவேஷன், அதுக்கப்புறம் சின்ன கிச்சன் டிப்ஸ், அதுக்கப்புறம் என்னோடய சண்டே சமையல், சின்ன கிராசரி ஐட்டம் ஃபில்லப், இதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோவும் முடியுது. வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்படி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்களாம் சப்போர்ட் பண்ணலைன்னா இந்த அளவுக்கு எனக்கு ஒரு 10K சப்ஸ்கிரைபர் வந்திருக்காது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.